ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பலாப்பழம் சொலையை வச்சு ரொம்பவே டெலிஷியஸான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற யாரெல்லாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 10 பலாசொலை எடுத்திருக்கேன். பலாசொலையில் இருக்கிற கொட்டை எல்லாமே நீட்டாக எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பலாசொலை எல்லாமே எடுத்து ஒரு சின்ன ஜாரில் பேஸ்ட் மாதிரி அடிச்சிக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஆக்சுவலி அதுலேயே மாய்ஸ்சரைசிங் இருக்கிறதுனால ஃபுல்லாகவே அப்படியே நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தோன்னா பேஸ்ட் மாதிரி ரொம்பவே அழகாக வந்துடும். இதில் கலர்ஸும் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இதுலேயே கலர் இருக்கிறதுனால ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணி நம்ம இன்றைக்கி ரொம்பவே டெலிஷியஸான ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச பலாப்பழம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லாவே கரிஞ்சி வரும். கரிஞ்சி வரும்போது நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். அடி பிடிச்சிரும், அதனால் கைவிடாமல் கிளறிக்கணும். பாருங்கள், ரொம்பவே டெலிஷியஸான நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் என்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வீட்டில் பலாப்பழம் இருந்தால் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.